ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் ஸ்டூ. வாங்க ஹெல்த்தியான இந்த ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நான் 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நான் 3 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் பூண்டு அதையும் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி போடக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணி தான் போடணும். அதோட பாருங்கள், க்யூப்ஸாக கட் பண்ண கேரட், அது நான் ஒரு கேரட் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதாவது ஒரு 1/4 கப் வரும். அதே மாதிரி ஒரு 1/4 கப் பீன்ஸ், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதே மாதிரி உருளைக்கிழங்கையும் க்யூப்ஸாக கட் பண்ணி அது ஒரு 1/4 கப் போட்டுக்கோங்க. இதோட ஒரு பச்சை பட்டாணி ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணுங்கிறது இல்லை, இதோட நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், ப்ராக்லி போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி நல்லா மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வதங்க விட்டுருங்க. பாருங்கள், 3 நிமிஷம் கழித்து ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு காய்கறியெல்லாம். இப்போ நம்ம எல்லாம் செல்ஃப் குவாரண்டைனில் இருக்கோம். இந்த டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய போட்டு டிஷ் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கும் டைஜஷன் இஷ்யூ எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். இதோட ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 1.5 கப்பு தேங்காய் பால், அதாவது இது வந்து நான் 2வது எடுத்த தேங்காய் பால், திக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். இது 2வது எடுத்த தேங்காய் பால். அதோட ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து வெங்காயம் வதக்கும் போதே கூட வதக்கலாம், ஆனால் இந்த மாதிரி தேங்காய் பாலோட வேக வைக்கும் போது நீங்கள் போட்டு வேக வச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதோட முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு நான் திக்னஸ்க்காக அரைச்சி ஊற்றுறேன். நார்மலாக ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைதா மாவு கலப்பாங்க திக்னஸ்க்கு, ஆனால் நமக்கு அது வேண்டான்ட்டு நான் முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நல்லா திக்காக இருக்குது. இந்த அளவு திக்னஸ் நமக்கு வேணும். பாருங்கள், இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். கேரட், பீன்ஸ் அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. பட் உருளைக்கிழங்கை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம திக்காக எடுத்த தேங்காய் பால், அது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், முதல் தேங்காய் பால், அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் பாலை நம்ம சேர்க்க போகிறோம். இதை சேர்த்த பிறகு நம்ம கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பாலில் வந்து நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. உங்களோட இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணும், எல்டிஎல் கொலஸ்ட்ராலை ரைஸ் பண்ண விடாது. இதில் அயன் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால அனிமிக்கை நல்லாவே இது கண்ட்ரோல் பண்ணும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. டிஷ் ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆப்பத்து கூட, தோசை, ப்ரெட்டு, எந்த இதோடையும் சைட் டிஷ்ஷாக இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.